உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே பொய்யடிமை இல்லாத புலவர், அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொய்யடிமை இல்லா புலவர்களுக்கு அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார். பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்போர் திருநீலகண்ட பெருமானின் திருமலரடிக்கே ஆளானவர்கள். அதுவே மெய்யுணரின் பயனாக துணிந்து விளங்கியவர்கள். மற்ற சராசரி புலவர்களுக்கும் இவர்களுக்கும் சற்று வித்தியாசம். எல்லாமே மனத்தளவிலே ஆராய்வார்கள், மனத்தளவிலே புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட புலவர்களை பார்த்திங்கன்னா தரணியிலே பொய்மையில்லா தமிழ் சங்க கபிலர் என்று சொல்வார்கள். இந்த கபிலர் இவரை சேர்ந்தவர். பரணர், நக்கீரர் முதலானோர் 19 பல்புலவோர் அருணமக்கியன், திருவாள பாவராயன், சேவடிக்கே பொருளை தின்ப கவிப்பல பாடும் புலவர்களே என்று அவர்களை பற்றி பாடுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான பொய்யடிமை இல்லாத புலவர். இப்படி அவர்கள் பல நூல்களை அறிந்து ஆராய்ச்சி செய்வார்கள். இவர்கள் அந்த நூல்களிலே செய்யுட்கள், அந்த செய்யுட்களிலே திகழ்கின்ற அதை பற்றிய சொற்களை தெளிவும் செம்மை தரும் பயனுடைய பல நூல்கள் பலவற்றை பயின்று ஆராய்ந்து அதிலே நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்வதற்காக ஆராய்ச்சி செய்வார்கள். அவர்களாலே தான் மெய்யுணர்ச்சியின் பயன் சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவதே என்ற கருத்தின் வழி நின்று தொண்டாற்றியவர்கள். அப்படிப்பட்ட பொய்யடிமை இல்லாத புலவர்கள் சிவபெருமான் செய்கை அன்றி வேறெதையும் வாய் திறந்து பாடாத நெறியில் நின்று தீர்த்தொண்டு செய்கின்ற மெய்யடிமை உடையவர்கள். அவர்களுடைய பெருமையை அறிந்து உரைக்க வல்லவர்கள்தான் யார் உண்டு? அப்படி இல்லை அவர்களை பற்றி சொல்லுவாங்க. அவர்களுடைய வேலை என்னன்னா, சாதாரணமாக சமுதாயத்திலே பக்தர்கள் மத்தியிலே ஒவ்வொரு அரசவை சென்று, ஒவ்வொரு ஊராக சென்று, ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று பல செய்யுள் நூல்களே உள்ள கருத்துக்கள் ஆராய்ந்து தமக்கள் நன்றாக பாடி ராகத்தாளத்துடன் பாடும் இயல்பு கொண்டவர்கள். உதாரணமாக ராகத்தாளம் பாட்டு வேறு, செய்யுள்களும் வேறு. ஆத்திச்சூடி உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆத்திச்சூடியை பற்றி ஆராய்வார்கள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இப்போ அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால், அறம் செய்ய விரும்புங்கிற ஒரே வார்த்தை. தர்மத்தை செய்ய விரும்பு, அறம் என்றால் தர்மம். தர்மம் செய்ய விரும்பு. விரும்பினா மட்டும் போதுமா? தர்மம் என்றால் என்ன? அதை பற்றியெல்லாம் அந்த உள்வருத்தத்திலே வருகிறது. இது 3வது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம். ஔவையார் பாட்டு. ஆறுவது சினம்.
எப்படி? இந்த கோபம் என்பது சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தும். இந்த கோபம் என்பது சினம். அந்த சினத்தை திருமுக கிருபானந்தவார சுவாமிகள், நம்முடைய குருநாதர் சொல்லுவார், உனக்கு ரொம்ப கடுமையாக கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, யாருக்கிட்டையும் பேசாத, நேராக கண்ணாடி முன்னாடி நில்லு, உன் முகத்தை நீ பாரு. சாதாரண முகத்துக்கும் நம்முடைய முகம்தான். அந்த ரொம்ப கோபமாக இருக்கிறப்ப பார்க்குற முகமும் ரொம்ப மாற்றமாக இருக்கும். அந்த முகத்தை பார்த்தாலே அந்த சினம் குறைஞ்சிருமா. அப்படி வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆறுவது சினம் என்பதற்கு பலவிதமான அர்த்தம் இருக்குது. ஏன்னா கோபத்தினாலே எப்படியெல்லாம் விளையுங்கிறது சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு தம்பதிகள், கணவன் மனைவி, நன்றாக காதலித்து அன்போடு கல்யாணம் செஞ்சவங்க. அவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். அப்படியே 2 பேரும் குழந்தை அழைச்சிட்டு போகிறாங்க, கடத்தெருக்கு போகிறாங்க. அந்த பிறந்த நாள்னால் சில தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா, அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, உறவினர்களையும் கூப்பிடுவாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் 4 மணி. ஏதோ ஒரு கணவன் மனைவி மத்தியிலே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு அந்த பெண்மணிக்கு சினமாக மாறிவிட்டது. சினமாக மாறி அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, நேராக கிணத்துல குதிச்சிச்சு. கிணத்துல குதிச்சோன்னா அந்த சத்தத்தை கேட்டு கணவர், அவருடைய அந்த பெண்ணுடைய கணவர், குழந்தையோட அப்பா, அவரும் கிணத்துல குதிச்சார். எதுக்காக? காப்பாற்றுவதற்காக. இதை கேட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்க வந்தாங்க, அவங்க குதித்தாங்க, அந்த பெண்ணை காப்பாற்றியாச்சு. அந்த குழந்தையுடைய அப்பா கிணத்திலே உயிரிழந்தாச்சு. எங்கே வந்தது? குழந்தையுடைய பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக முயற்சி செஞ்சு அந்த சினத்தினாலே குழந்தையுடைய அப்பா காலமாயிட்டார். கோபமாகி குதித்தது அம்மா தான். முடிவு என்னாச்சு? அப்புறம் சினம் குறைஞ்ச ஆறுவது சினம். அப்புறம் ஆர்ந்து இருக்கும். சினமாகப்பட்டது போயிருக்கும், என்ன பிரயோஜனம்? இப்படி இதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து மக்களுக்கு சொல்வதே இந்த புலவர்களுடைய முக்கியமான வேலை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதை பற்றி அப்புறம் ஒரு நாள் சொல்கிறேன். தெளிவாக சொன்னால் கொஞ்சம் நேரம் சொல்லணும். ஆகவே உலகத்திலே தாயாகப்பட்டவள், தந்தையாகப்பட்டவள், அன்னையும் பிதாவும், தெய்வத்திலே முதன்மையான தெய்வம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதை பற்றியெல்லாம் அவர்கள் மக்கள் மத்தியிலே சொல்லுவார்கள். அதே மாதிரி வள்ளுவர் பெருந்தகை ஒரு விஷயத்தை சொல்கிறார். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒரு மனுஷன், ஒரு வடிவேல் ஜோக்குன்னு இருக்குது, இதுக்கு நீ சரிபட்டு வர மாட்டேன், அப்படி எதுக்குயா சரிபட்டு, இதுக்கு நீ சரிபட்டு வர மாட்டேன். அப்படி தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். உதாரணமாக ஒரு பள்ளி நிர்வாகத்தில் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்யணும். உதாரணத்துக்கு தலைவரை யாரை போடுவாங்க? சற்று அனுபவம் முதிர்ந்த ஒரு பெரியவங்களை, இருக்கிறதுல வயதில் பெரியவர், பொறுமைசாலி, அதே நேரத்தில் திறமையும் கொஞ்சம் இருக்கணும். தலைவருக்குன்னு சில தகுதி இருக்குது, எல்லாரும் தலைவராக முடியாது. அவர்களை தலைவராக போடுவாங்க. அப்புறம் செயலாளர் தேவை. யாரை செயலாளர் போடுவீங்க? இப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கார், அவரையே போட முடியும்? நல்ல செயலாற்றுபவர்கள், சலியாத மனம் கொண்டவர்கள், அபிராமிப்பட்டர் சொன்ன மாதிரி, அப்படிப்பட்ட செயல்படுத்துவோர்களை செயலாளராக கொண்டு போகணும், சேர்க்கணும். அப்புறம் பொருளாளர் வேணும். சில பேர் கையில் காலையில் 10,000 ரூபா கொடுத்தா மாலையில் பணம் இருக்காது, அடுத்த நாள் 20,000 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த நாள் பணம் இருக்காது.
அவங்கள பொருளாதாராக்க முடியுமா? 10 ரூபாய் இருந்தாலும் பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய இந்த தன்மை கொண்டவரை, சிக்கனமாக தன்மை கொண்டவரை, பொருளாதாரத்திலே நேர்மையாக இருக்கிறவரை தான் பொருளாளராக போட முடியும். பொதுவாக பள்ளி நிர்வாகம் இல்லை, எந்த நிர்வாகத்திலும். ஆக இது போன்ற விஷயங்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லி அதை பற்றி மக்களுக்கு உணர செய்வதே பொய்யடிமை இல்லாத புலவர்கள். அப்படிப்பட்ட புலவர்களுடைய அந்த செயல்பாட்டிலே பலவிதமான சேவைகள்லாம் செய்து அந்த புலவர்கள் மிக சிறப்பான வரையிலே தில்லை கூத்தருடைய அந்த திருவடி நிழலிலே தஞ்சம் புகுகிறார்கள், அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். அந்த வகையிலே சிறப்பான பொய்யுடைமை இல்லாத புலவர்களுடைய கதையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்திலே மீண்டும் ஒரு சிவனடியாருடைய அந்த நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.